எத்தனையோ பேருக்கு அந்த வார்த்தைகள் கேட்கப்பட்டாலும் அவர்களுக்கு ஒரு பாரம் வரல பாருங்க. ஆனா இந்த நெகேமியாவுக்கு தன்னுடைய இருதயத்தில் ஒரு பெரிய பாரம் வருகிறது. முதலாவதாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை கேள்விப்படும் போது ஒரு பெரிய பாரம் நமக்கு வேணும். நம்முடைய குடும்பத்தை குறித்து ஒரு பாரம் வேணும், நம்முடைய வருமானத்தை குறித்த ஒரு பாரம் நமக்கு வேணும், நம்முடைய பிள்ளைகளை குறித்து நமக்கு ஒரு பெரிய பாரம் வேணும். சிலருக்கு அந்த அந்த கவலை இருக்கும், ஐயோ நம்முடைய குடும்பம் இப்படி இருக்குதே, நம்முடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே, நம்முடைய வருமானம் இப்படி இருக்கிறார்களே அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுவாங்க. இந்த இடத்துல தேவனுடைய மனுஷனாகிய நெகேமியா கவலைப்படுகிறது மட்டுமல்ல, அந்த காரியத்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்குற தேவனை நோக்கி அவன் ஆராதித்தான். தேவனை நோக்கி ஒன்னொன்னா சொல்லி 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 ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட உங்களுக்கு அதான் நான் நம்புறேன், வெறும் கவலை மட்டும் இல்லை, வெறும் பாரம் மட்டும் அல்ல, நம்ம எப்படியாவது அதிலிருந்து மீட்கப்படணும்னு நீங்க ஜெபிக்கிறதற்காக கடந்து வந்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் ஏலியின் பிள்ளைகளை பார்ப்பீர்களே ஆனால் அவர்கள் பேலியாளின் மக்களா இருந்தார்கள். அப்போ அந்த பேலியாளின் மக்களா இருக்கும்போது அவர்களை நினைத்து ஏலி கவலைப்படுறான். சொல்றான், என் மக்களே நீங்க செய்கிறது நல்லதல்ல, ஏன் இப்படி நடக்கிறீங்க? மனுஷனுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பினா ஒருவேளை நியாயாதிபதிகள் அவர்களை நியாயம் தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினால் அவனுக்காக நியாயம் தீர்க்கிறது யார்? இப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னாரே தவிர அவர்களுக்காக கவலை அவருக்குள்ள இருந்துச்சு. ஆனா அவர் என்ன பண்ணலன்னா கரையம் பண்றதற்கு ஆயத்தமா இல்லை, அந்த பிள்ளைகளுக்காக திறப்பிலே நிற்பதற்கு ஆயத்தமா இல்லை. நம்முடைய காதுகளிலே நம்முடைய குடும்பங்களை குறித்து, நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து, பிள்ளைகளை குறித்த செய்திகளை கேட்கும் போது நம்ம வெறும் கவலைப்படுறதோட நம்ம நிப்பாட்டிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இரக்கம் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலேயே தியாகம் பண்ணுகிறவர்களை தான் ஆண்டவர் தேடுகிறார். இந்த 21 நாட்களும் என்ன அப்படின்னா அது தியாகமான ஒரு நாள். இதை தனியாக தெரிந்து கொண்டு இந்த 21 நாளும் ஒரு நேரமாவது உபவாசம் இருந்து ஜெபித்து நம்முடைய குற்றங்களுக்காக நம்ம